ஹாய்ங்க எல்லாருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல், காலேஜ்லாம் படிச்சு வந்திருப்போம் இல்லையா? ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, ஈவன் நான் காலேஜ்லாம் படிக்கும்போது ஸ்டேட்ஸ் வைஸாலாம் படிச்சிருக்காங்க. கேர்லைன்ஸ், அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல இருந்துலாம். ஸோ அவங்கலாம் நம்ம பேச்சு வழக்குல எப்படி பேசுவாங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா எப்படி தமிழ் பேசுறோம், அந்த மாரி தான் பேசுவாங்க. ஆ இப்போ ஒவ்வொரு ஊருக்கான பாஷன்னு இருக்கும் தெரியுமா? ஸ்லாங் அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தவிர்க்க முடியாத வேர்ட்ஸ்லாம் தான் அப்படியே ஸ்லாங்ல வந்துரும். ஆனா, இப்போ ஒரு சில வ்ளாகர்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ மதுரையா இருக்காங்கன்னா, வாயா, போயா அந்த மாரி நெறைய வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரா இருக்காங்க அப்படின்னா, வா கண்ணு, போ கண்ணு அந்த மாதிரி. அப்புறம் திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இருக்கிறவங்க பார்த்துக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க அந்த மாதிரி. அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ச்சே நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக அவங்களாம் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அந்த ஊர் பாஷைலாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம தாத்தா, பாட்டி இருக்கும்போது தான் அந்த மாதிரி பேசியிருப்போம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் திருச்சி பொண்ணு. திருச்சியில் நம்ம ஊர் ஸ்லாங்கு என்னதான் ஸ்லாங்கு? நானும் 4 வருஷமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல் கன்டென்ட்டும் கொடுத்துருக்கேன். அந்த கீழே கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் திருச்சியா? ஈவன் திருச்சியிலேருந்து கூட நான் நிறையா வ்ளாக்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் திருச்சியா? நம்ம ஊர் பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்புல கூட கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி ஒரு வேளை நீங்கள் திருச்சிக்காரவங்க இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, நான் திருச்சி தான் அப்படின்னு சொல்லுங்கள். டிஎம் பண்ணக்கூடாது, கமெண்ட்ஸ் தான் பண்ணணும். அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஏன் அப்படின்னா, எல்லாரோட வீடியோஸ்லையும் கீழே போடுறாங்க, நம்மளும் தான் திருச்சியாக இருக்கோம். ஆனால் யாருமே கமெண்ட்டில் நீங்கள் நம்ம ஊர் பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் தான். சரி பார்க்குறேன்.